மசூத் அசார் ஜெய்ஷி முகமது என்றும் பயங்கரவாத இயக்கத்தினுடைய தீவிரவாதி தலைவர். அவர்தான் பயங்கரவாதியாக உலகின் நம்பர் 1 பயங்கரவாதியாக அறியப்பட்டவர். அவரை ஐநா செக்யூரிட்டி கவுன்சில், ஐநா பாதுகாப்பு அவையே அவரை உலக பயங்கரவாதி தேடப்படும் குற்றவாளியாக அந்த தீவிரவாதிகள் பட்டியலை அறிவித்திருக்கிறது. அப்படிப்பட்ட தீவிரவாதியை பாகிஸ்தானில் இருக்கிறார் என்பது தற்போது நிரூபணமாக. ஏற்கனவே பாகிஸ்தான் இங்க எங்கள் நாட்டில் இல்லை, இங்க இருக்கிறார், அங்க இருக்கிறார் தெரியவில்லை தெரியும். ஆனால் அவர் பஹவல்பூர், அவர் பிறந்த ஊரான பஹவல்பூர் தான் ஜெய்ஷி முகமது தலைமையகம் இருக்கிறது. அண்மையிலே 7ஆம் தேதி நடைபெற்ற அந்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலிலே அந்த பஹவல்பூரில் உள்ள ஜெய்ஷி முகமதின் தலைமையகம் துக்குநூறாக தரை மட்டமானது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். தரை மட்டமாகி இருக்கிறது. இந்த இடத்தில் தான் அந்த மசூத் அசார் இருந்திருக்கிறார். ஆனால் அந்த தாக்குதலின் போது அவர் அங்கிருந்து தப்பிவிட்டார். ஆனால் அவருடைய குடும்பத்தினர் 14 பேர் இறந்து விட்டார்கள். தற்போது பாகிஸ்தான் அரசு அந்த 14 பேரை இழந்தமைக்காக இழப்பீடாக 1 கோடி ரூபாய் என்ற வகையில ஒரு தலைக்கு ஒருவருக்கு 1 கோடி ரூபாய் என 14 கோடி ரூபாய் அவருக்கு இழப்பீடாக தர இருக்கிறது மசூத் அசாருக்கு. அதுவும் யாருடைய பணத்தை என்றால் பாகிஸ்தான் நொடிந்து போயிருக்கிறது. பொருளாதாரத்திலே மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் அந்நாட்டு பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக சர்வதேச நாணய நிதியம் அவர்களுக்கு கடன் உதவி வழங்கிறது. அந்த கடன் உதவி திருப்பி செலுத்த வேண்டும். நீண்ட கால கடன் உதவி, குறுகிய கால கடன் உதவி என 2 வகைகளிலே கடன் உதவி மீண்டும் திருப்பி செலுத்தும் வகையில கொடுக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் இதுவரை IMF மூலமாகவோ அல்லது சர்வதேச அளவிலே பெற்ற கடன்களை திருப்பி செலுத்தியதாக வரலாறே இல்லை. IMF மட்டும் 24 முறை பெயில் அவுட் என்ற வகையிலே பாகிஸ்தானுக்கு கடன் உதவி வழங்கி இருக்கிறது. இதுவரை ஒரு முறை கூட ஒழுங்காக திருப்பி செலுத்தியதில்லை. இந்த சூழ்நிலையில் தற்போது பாகிஸ்தான் IMF வழங்கிய அந்த 8000 கோடி ரூபாய் நிதி உதவியை வழங்கி இருக்கிறது. இந்தியா அதற்கு கடுமையாக எதிர்த்தது. நீங்கள் பண உதவி கொடுத்தாலும் அதை அவர்கள் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத இயக்கங்களுக்கும் தான் செலவிடுவார்கள் என கடுமையான எதிர்த்தது. ஆனால் தற்போது நிலைமையை காரணம் காட்டி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தியதால் பாகிஸ்தானுக்கு அந்த நிதி உதவி வழங்கப்பட்டது. தற்பொழுது அந்த நிதியில் இருந்துதான் 14 கோடி ரூபாய் இந்த மசூத் அசாருடைய குடும்பத்திற்கு கொடுக்க. மசூத் அசார் மிகப்பெரிய தீவிரவாதி, பயங்கரவாதி. அவர் பாகிஸ்தானே இல்லை என்று பாகிஸ்தான் கூறி வந்து தற்போது அங்கு இருக்கிறார். அவனுடைய இறுதிச் சடங்கில் எல்லாம் அவனுடைய உறவினர் இறுதிச் சடங்கில் அவன் கலந்து கொண்ட காட்சிகள் எல்லாம் வந்திருக்கிறது. அனைவரும் அறிந்திருக்கிறார்கள். தற்பொழுதும் அவனை கைது செய்யவில்லை பாகிஸ்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அவனுடைய குடும்பத்தினர் இறந்தமைக்காக பாகிஸ்தான் அரசு அனைவரும் இறந்தவர்களுக்காக 1 கோடி ரூபாய் கொடுக்கிற தலைக்கு அந்த வகையிலே 14 கோடி ரூபாய் அவர் குடும்பத்திற்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த தலைமையகத்தையும் மீண்டும் கட்டித்தரப் போகிறார்களாம். அந்த தரைமட்டமாக்கப்பட்ட இடத்தை மீண்டும் நாங்கள் கட்டித்தரப் போகிறோம். இவருக்கு மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட இந்திய தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் கட்டித்தருகிறோம். அந்த வகையிலே இவருக்கும் நாங்கள் கட்டித்தரப் போகிறோம் என வெளிப்படையாக பகிரங்கமாக மசூத் அசார் தங்கியிருந்த தீவிரவாத கோட்டை, தீவிரவாத தலைமையகமாக செயல்பட ஜெய்ஷி முகமது இயக்கத்தின் தலைமையகமாக இருந்த பஹவல்பூர் இடத்தையே கட்டி கொடுக்க போகிறது என்பது. அதுவும் கிட்டத்தட்ட 18 ஏக்கர் உள்ள மிகப்பெரிய இடம். அங்குதான் அந்த தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுப்பது, தீவிரவாதிகளை தயார்படுத்தி ஊடுருவ செய்வது, இந்தியாவுக்கு போன்ற பல செயல்களை செய்திருக்கிறார். இந்தியாவுக்கு எதிராக மட்டுமல்ல, உலக நாடுகளே பயந்து போகின்ற பயங்கரவாதிகள் ஒருவர் தான் இந்த மசூத் அசார். 2001 இந்திய நாடாளுமன்ற தாக்குதல், 2008 மும்பை தாக்குதல், 2016 பதான்கோட் ராணுவ மையம் தாக்குதல், 2019 புல்வாமா தாக்குதல் என அனைத்து தாக்குதல்களும் இந்த மசூத் அசாருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் காந்தகார் விமானத்தை சென்னை இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை கடத்தி சென்று காந்தகாரில் ஏர் விமானத்தை கடத்தி சென்று அந்த தீவிரவாதிகளை விடுவிக்க கோரி படை கைதிகளை விடுவிப்போம் என்று கூறினார்கள். அந்த வகையிலே இந்திய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் தான் இந்த மசூத் அசார். அதாவது பணைய கைதிகளுக்காக இந்த தீவிரவாதியை நாம் விடுதலை செய்த அந்த அரசாங்கம், அப்போது விடுதலை செய்தது இந்திய அரசாங்கம். இது மிகப்பெரிய ஒரு தவறாக தற்போது மாறி என்றால் தற்போது மசூத் அசார் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு எதிரான செயலில் ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தகைய பயங்கரவாதி மசூத் அசார் தான் எங்கள் நாட்டிலே இல்லை என்று கூறி வந்தார்கள். இந்த சூழ்நிலை தான் தற்பொழுது அவருக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக 14 கோடி ரூபாய் நிதி உதவி, $500,000 அமெரிக்க டாலர்களை வழங்குகிறார்கள். அந்த தலைமையத்தை கட்டி கொடுக்க போய் பாகிஸ்தான் பிரதமரே அறிவித்திருக்கிறார். இது மிக தெளிவாக பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு உதவுகிறது, உலகம் முழுவதும் தேடப்படும் பயங்கரவாதியான மசூத் அசாருக்கு உதவுகிறது, தீவிரவாத இயக்கங்களுக்கு உதவுகிறது என்பதை பகிரங்கமாக பாகிஸ்தானை ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆனால் சர்வதேச சமூகம் அமைதியாக இதை பார்த்துக் கொண்டிருக்கிறது. என்ன செய்ய போகிறது என்பதுதான் தற்போது இருந்திருக்கும் மிகப்பெரிய கேள்வி. இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தீவிரவாதிக்கு குடும்பத்தினர் அழிக்கப்பட்டதற்காக, தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டதற்காக 14 கோடி ரூபாய் பாகிஸ்தான் இழப்பீடாக கொடுப்பதிலிருந்தே அதனுடைய வேஷம், இரட்டை வேடம் தற்போது அம்பலமாகி இருக்கிறது என
கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். ஆனால் சர்வதேச சமூகம் என்ன செய்ய போகிறது என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வி.